உடனே கிளியர் பண்ணணும்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் முடியாது. நமக்குள்ளே இருக்க நல்லவங்க சேர்ந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். அவங்களுக்குள்ள பயம் வரணும். தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும், நம்ம மேலே பயங்கர சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்க, ஏன்னா அவங்ககிட்ட சாலிட் ப்ரூஃப் இருக்குது, காசு வாங்கிட்டு நம்மளுக்கு மாற்றி பேச மாட்டாங்கன்ற பயம் வரணும். அந்த பயத்தை ஏற்படுறது அவ்வளோ ஈஸி விஷயம் கிடையாது. அதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைமை கூட கொடுக்க மாட்டேன்னு தையத்தக்கான்னு கூச்சிருந்தீங்கன்னா நீங்களாம் அப்புறம் என்னத்தை அரசியல் மாற்றத்தை நோக்கி வந்தீங்க? சிங்கப்பூர் என்ன அந்த சிங்கப்பூர் பிரசிடென்ட் வந்த அடுத்த நாளே சிங்கப்பூர் இப்படி ஆயிடுச்சா? இல்லை, 25 வருஷம் ஆச்சு. துபாய் என்ன மன்னர் வந்தோடனே இப்படி ஆயிடுச்சா என்ன? இவருக்கு 25 வருஷம் ஆச்சு இந்த நாட்டை இப்படி ஆக்கிறதுக்கு. அந்த டைம் அந்த மக்கள் கொடுத்தாங்க. நீங்கள் என்னென்னா வந்த 20 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் லபோதின்னு கத்தின்னு இருக்கீங்களா? இதனால தான் அவனுக்கு நல்லா வரமாட்டேங்கிறான் அரசியலுக்கு. தமிழ்நாட்டில் இந்தியாவிலே வரமாட்டான். ஏன்னா நல்லா வந்தால் பல்ல பிடிச்சி பதம் பார்க்குற மாதிரி அவனை பிடிச்சி நொண்டே இருப்பீங்க. உட்காந்து கொள்ளை அடிக்கும் போது வாயும் பின்னாடி பொத்தின்னு இருப்பீங்க எல்லாம். ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, முடிஞ்சால் ஒழுங்காக இருங்க, ஆட்சியை நல்லபடியாக நடத்த விடுங்க. இல்லையா ஸ்டாலின் சொல்கிற மாதிரி ஆட்சியை கலப்பாங்க, திருப்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா வைங்க, வைக்கலைன்னா நாசமாக போங்க. எனக்கு என்ன, எக்கேட கெட்டு போங்கன்னு தான் சொல்லுவேன் நான்.